1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கன்னி ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. கன்னி ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு வந்து இப்போதைக்கு 10ஆம் இடத்துலேருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி அவர் வந்து திரும்ப கடகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வக்கரமாகி ஜூலை மாதம் 27 தேதி வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் சதுராட்டம் தான் ஆடிட்டு இருப்பார் இங்கேயும் எங்கேயுமா. அதனால் பொதுவாக வந்து ராசிநாதன் வக்கரகதியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்த முடிவு அதை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல முடிவை எடுத்தால் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அந்த கால சூழ்நிலைகள் சரியாக வராது. சில நேரங்களில் தவறாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாயிடும். வக்கரம்ங்கிறது அப்படி தானே. வக்கரம்ங்கிறத மட்டுமே இல்லை, பின்னோக்கியும் பயணிக்குது இல்லை அந்த கிரகம். அதனால் முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதா அப்படின்னு வந்து தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம். இந்த பக்கம் ஓடுனா இங்கே ஒரு சிக்கல், அந்த பக்கம் வந்து அங்கே ஒரு சிக்கல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்களுமே அவங்களுக்கு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த மாதம் வரைக்கும் கூட அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் மட்டும்தான் அப்படி ஊசலாட்டமாக இருக்குது. ஆனால் ஆனி மாதம் முழுவதும் பார்க்கும்போது சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது இல்லையா, அது ரொம்ப வலிமை தானே. அப்போ ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ கோச்சார சூரியன் வரும்போது அவர்கள் வந்து ரொம்ப வலிமையானவர்களாக மாறிடுவாங்க. மற்ற இடைஞ்சல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வருவாய்ங்கிறது அவருக்கு நல்ல மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த நம்ம மாதம் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்போம். நாங்கள் மாதம் தான் சம்பளம் வாங்குகிறோம், இந்த மாதம் மட்டும் எனக்கு என்ன புதுசாக வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி கிடையாது. மாதம் சம்பளம் வந்தால் கூட வாங்கி எல்லாருக்கும் இந்த இஎம்ஐலாம் கட்டிட்டு பிரித்து கொடுத்துட்டு பேசாமல் தானே உட்காந்துருப்போம். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கூடுதல் வருவாய் வரும், அல்லது வழக்கமான செலவுகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்பட்டு கொஞ்சம் பணநிறைவு வந்து மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னொரு பக்கம் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் திக்பலம் பெறுவதனால அது வந்து ஒரு கம்பீரமாக இருப்பதற்கும் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். ஏன்னா சூரியனுங்கிறது இல்லையா, அது வந்து அந்த ஆளுமைன்னு ஒன்று இருக்குல்ல. பொதுவாகவே 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த ஆளுமை பவர் எல்லாருக்கும் அதிகமாக தானே இருக்கும். அப்போ என்ன தான் இருந்தால் கூட நம்மளை வந்து ஒருத்தங்க டாமினேட் பண்ண முடியாமல், அப்படி என்ன தான் நம்ம உரிமை இருந்தாலும் என்ன தான் அதிகாரம் இருந்தாலும் அப்படி அதிகாரம் பண்ண முடியும், கொஞ்சம் ஒதுங்கி நின்று ரிக்வெஸ்ட் பண்ணி நம்மளை கேட்குறாங்கல்ல, அந்த சூழ்நிலையை அந்த 10ஆம் இடத்து சூரியன் உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால ஒரு பக்கம் சிக்கல்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களோட கம்பீரம் குலையாமல் இருக்க பார்த்துக்குவார், செல்வாக்கு குறையாமல் இருக்க பார்த்துப்பார், உங்களுடைய கண்ணியம் குறையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குவார். மற்றபடி எது நடந்தாலும் அப்புறம் பார்த்துப்போமே. அதனால் இந்த மாதம் அப்படி ஓடிடும். அடுத்தது இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை நேரடியாக கன்னி ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு தான். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு என்ன மாதிரியான இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு தான் ஆபத்து வரும் சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்மளை அந்த சீட்டை விட்டு எழுப்பிட்டாங்கன்னா அவங்க உட்கார முடியாது. நம்ம எழுந்த பிறகு அந்த இடத்துல பாம்பு வந்து உட்காந்துருக்கும். அந்த பாம்பு பையன் நம்மளாவது நம்ம கடிக்காமல் இருப்போம் அடிக்காமல் இருப்போம், பாம்பு என்ன பண்ண முடியும். அதனால் 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது இருக்கையில் பாம்பு இருக்கிறதுக்கு சமம், நமக்கு இல்லை நம்மளுடைய எதிரிகளுக்கு. அதனால் எப்படி தான் பார்த்தா கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அவர்களுக்கு வேலையில் நெருக்கடிகள் கொடுத்தாலும் பாதிப்பு கொடுக்காது. நாளையிலேருந்து இவங்களை வேலையை விட்டு நிறுத்தணும்னு நம்ம பாஸ் நினச்சிட்டு இருந்தால் கூட மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்களா, இவங்க போயிட்டாங்கன்னா நம்மளால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்க முடியாத அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு மாறிடும். 6ஆம் இடத்து சூரியன் எதிரிகளை அழிக்கும். என்ன தான் கடன் கொடுத்தவன் வந்து நம்ம வீடு தேடி வந்தாலும் இந்த பணத்தை இப்பயே வச்சுட்டு போ இல்லாட்டின்னு சொல்லிட்டு கழுத்தில் துண்டை போட மாட்டான். அடுத்தது நோய்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்மளை மாரி ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. மாடை கட்டி தான் போட்டிருக்கோம், மாடு இந்த கைத்துக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம், அறுத்துக்கிட்டு வெளியில் போக முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை வந்து இந்த 6ஆம் இடத்து ராகு அவர்களுக்கு கொடுக்குங்கிறதுனால அது ஒரு பலமாகவே எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இந்த கண்ட சனி எப்போதுமே தொடர்ச்சியாக தொல்லை தான் கொடுத்துட்ருக்கோம்ல. ஆனால் குரு வந்து பயிற்சியான பிறகு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் பார்வையாக அந்த சனியை பார்க்க ஆரம்பித்ததுனால இவங்களுக்கு என்னென்ன நெருக்கடிகள்லாம் இருக்கோ அந்த நெருக்கடிகள்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நண்பர்களால் நமக்கு ஏற்கக்கூடிய பகை உணர்வுகள் பாதிப்புகள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி உட்காரும்போது 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா சரியான ஒரு இணக்கமான போக்கு இருக்காது. இது கிழக்க போக சொன்னால் அது மேற்க போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எது சொன்னாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செய்வாங்க. சொல்லாமல் இருந்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளோ சிரமப்படுறோம் ஒன்றுமே பேச மாட்டேறியா அப்படின்னு கேட்பாங்க. சரி நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எது சொன்னாலும் எதிர்த்து பேசிகிட்டே இருப்பீங்களா,
எல்லாம் இப்படி ஆரம்பிப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். இப்போ இந்த குரு பார்வை அங்கே போய் கிடைக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் சாந்தமாகி எதிர்ப்புகள்லாம் அடங்கி மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். தொழில் செய்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, சுயதொழில் பண்ணுறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இதை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமாங்கிற கண்டிஷன் இருக்குல்ல, அந்த நிலையெல்லாம் மாறி கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. புது புது ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். நண்பர்களும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போனவர்கள் எல்லாமே திரும்ப வந்து சேர்றதுனால மைண்ட் அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து ஒரு வாரத்துக்கு தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துடும். 9ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் வந்து பொதுவாகவே 9ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன் கிடையாது. 10ஆவதுக்கு சனியோட 3ஆம் பார்வையும் செவ்வாய் மேலே கிடைக்கிறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா என்ன சொல்லுவோம்? காலையில் எழுந்தோம், நம்ம வேலையை பார்த்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு வந்தோம், மத்தியானம் சாப்பிட்டோம், திரும்ப வேலைக்கு பார்த்தோம், ஈவினிங் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் போய் படுத்தோம். இந்த மாதிரி வேலைக்கு வேலையும் செய்ய முடியாது, தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஏதாவது ஒரு வேலை வந்து மாட்டிடும், கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்டு போகணும். இதை முடிக்காட்டி வந்து வேலை தப்பாக போயிடுங்கிறதுனால சாப்பிடாமலே கண்டினியூஸாக உட்காந்து வேலை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம், காலையிலேருந்து வேலையாக இல்லாமல் உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு வேலை வந்துடும். இந்த வேலையை முடித்தா தான் நமக்கு நாளை கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியும். அதனால் 7 மணிக்கு மேலே உட்காந்து மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாது, வேலை தவறி செய்கிற மாதிரி இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தொடர்ந்து வரும். இது ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் சனியோட பார்வை செவ்வாய் மீது விழும்போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்காக நம்ம தான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரோம்ல, இந்த மாதம் எல்லா ராசிகளுமே இந்த செவ்வாய் சனி பார்வையால் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுங்கிறதுனால இவர்களும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சுப்பிரமணியருங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது அவங்களுடைய நெருக்கடிகள் சற்று குறைவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல குருவும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. குரு இருந்தால் நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூட உச்சம் பெற்றிருக்கிறது. என்ன தான் பாதகாதிபதியாக இருந்தால் கூட ஒரு நன்மையை செய்வார். கூடவே சுக்கிரன் வேறு இருக்கா. சுக்கிரன் மட்டுமே தனியாக 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லதுன்னா கூட கடகமும் சிம்மமும் சுக்கிரனுக்கு பகை வீடுங்கிறதுனால துலாம் ராசிக்கு சுக்கிரன் வர்ற காலம் வரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பொருளாதார நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். அதை பழகிக்கலாம். இருந்தாலும் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அடுத்து 11ஆம் இடத்துக்கு வர போகிறார்ல, அதனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் 11ஆம் இடத்துல அடுத்த மாதம் வரக்கூடிய சூரியனும் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க. அடுத்து சின்ன சின்ன நெருக்கடி வரத்துக்குள்ளே சுக்கிரன் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு வந்துடுவாருங்கிறதுனால கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து உண்மையிலேயே நல்ல பலனை தான் கொடுக்கும். 11ஆம் இடத்துல ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால மூத்தவர்கள் பெரியவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசணும். வாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க காதில் போங்கன்னு விடும். நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதை செஞ்சு முடித்த பிறகு உன்னை யார் செய்ய சொன்னதுன்னு கேட்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, இல்லையே நான் சொல்லவே இல்லையே அப்படிம்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, நம்மளுடைய உயர் அதிகாரிகள் சொன்னாலும் சரி, நமக்கு பாஸாக இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, என்ன தான் சொன்னால் கூட ஊன்னு கேட்கக்கூடாது. சார் மறந்துட போகிறோம், ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க சார்னு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், அல்லது மெயில் போட சொல்லி வச்சுட்டு தான் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் ஒரு 3 வாரத்துக்கு மட்டும் அந்த நெருக்கடி இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் அடுத்த இடத்துக்கு வந்ததுன்னா அந்த பிரச்சனை குறைஞ்சிடும். 11ஆம் இடத்து குரு வந்து லாபத்தை கொடுப்பவராக செய்ய ஆரம்பிச்சிருவார். அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்துல கேது இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. மகிழ்ச்சியாக இருக்கோமா, கஷ்டப்படுறோமானே தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்படிலாம் கஷ்டப்படாத மாதிரி தெரியும். ஒரு நாளும் புதுசாக பிறக்கிற மாதிரியான ஒரு பாவத்தை வந்து அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து அது மாதிரி போயிட்டுருக்கும். பாதிப்பு இல்லாத வரைக்கும் அதை ஏற்றுக்கலாம் இல்லையா. அதனால் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அந்த நிலையும் மாறிடுங்கிறதுனால இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையணுங்கிறதுனால 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில்களில் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் சென்று வழிபடலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த ரோடு திரும்புகிற இடம், கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அப்படி தாண்டி இப்படி திரும்பினோன்னா டேர்னிங் வருதில்ல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டாங்கன்னா கன்னிராசிக்கு வருவாய் பாதிப்பு இல்லாமலும் இந்த தொழில் கம்பீரம் குறையாமலும் இருப்பதற்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. கன்னிராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. கன்னிராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். துலாம் ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.